இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சேமக்கிழங்கை வேக வச்சு அதை அப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா வெந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து க்ளீன் பண்ணி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது கூட வந்து மஞ்சத்தூள், காரத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கிளறி நம்ம வறுக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன போட போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட்டு படி எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சோண்டு குழம்புத்தூள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அப்போ தான் வந்து நம்ம வறுக்கும்போது ரொம்ப ஒட்டாமல் வரும். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். பற்ற வச்சு நம்ம வானில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்குறோம். ஏன்னா இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும். இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இது பொரிஞ்ச உடனே இந்த சேமக்கிழங்கை போட்டு நம்ம வறுப்போம். சேமக்கிழங்கு வந்து ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. 1/4 கிலோ, சின்ன ஃபேமிலினா 1/4 கிலோ, பெரிய ஃபேமிலினா 1/2 கிலோ. இதில் உப்பு, காரம், மிளகாத்தூள்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து காரத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி போட்டுக்கோங்க. பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து இப்படி உதிர்த்த மாதிரி நம்ம போடுவோம். அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும். இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதை கிளறி விடுங்க. பெரட்டி விடுங்க, ரொம்ப கிண்டக்கூடாது. இதை பெரட்டி விடணும். இப்போ சேமக்கிழங்கு நல்லா வறுந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் மொறுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அடி பிடிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கினே இருங்க. இப்போ கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம், வந்துடுச்சு. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி இதில் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த இறக்குற டைமில் தான் இதை போடணும். போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு அந்த வாசனை வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், சேமக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. மோர் குழம்பு, சாம்பார் இதுக்குள்ளே நீங்கள் தொட்டுக்கின்னு சாப்பிட்லாம். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் எடை கூடாது. இதை நீங்கள் கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இதையும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சேமக்கிழங்கு, சேப்பங்கிழங்குன்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.